கருவறைக்கு தங்க மகுடம் சூட்டி தரணி எங்கும் தமிழன்னையின் புகழ்வாடி சான்றோர்களின் நற்சான்றிதழ் பெற்று அவையில் கூடியிருக்கும் அத்துணை பேராற்றல் பெருந்தகைக்கும் விண்ணை வீஞ்சிட காத்திருக்கும் என்னை போன்றோருக்கும் நான் சிரம் தாழ்ந்து இருகரம் கூப்பி வணங்குகிறேன். பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லெக்குமி அம்மாளுக்கும் 11/12/1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் 16வது வயதில் அருந்தமிழ் கவிப்பாடி பாரதி என்ற பட்டம் பெற்றார். இவர் சில காலம் எட்டயபுர அரசரில் கவிஞராகவும் மதுரை சேதுபதி நிலப்பள்ளியில் தமிழாசிரியராகவும் சில காலம் இதழாசிரியராகவும் பணியாற்றினார். பாரதியார் நாட்டையும் மொழியையும் கண்களாய் கருதி நேசித்தவர். தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் சிறப்பித்து பாடிய பாடல்கள் பலவாகும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் என்று தாய்மொழியான் தமிழ் மொழிக்கு பொன்மகுடம் சூட்டினார். சிந்தை ஒன்றுடைய செப்ப மொழி பதினெட்டுடையால் சிந்தை ஒன்றுடையால் என்று தாய்மொழிக்கு பொன்மகுடம் சூட்டியவர் பாரதியார் ஒருவர்தான். தந்தையர் நாடு தாய் நாடு தந்தையர் நாடு என்று சொன்னவர். பாரதிய நாடு பரங்கியர்களின் ஆட்சி கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது. அதனை எதிர்த்து நாட்டு விடுதலைக்காக நல்ல உள்ளங்கள் பலர் போராடினர். இதனை ஊக்குவிக்கும் வகையில் பாரதியார் துணிச்சலோடு பாடல்களை பாட ஆரம்பித்தார். விடுதலை 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 அனைவருக்கும் விடுதலை, குறவர்க்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் விடுதலை என்று பாரதியார் ஆனந்த கூத்தாடினார். ஆனால் அவர் நம்மிடமில்லை, நம் மனதில் இருக்கார். பாரதியார் தமிழ்நாட்டு கவியாய் தோன்றி தேசிய கவியாய் வளர்ந்து உலக கவியாய் உயர்ந்தார். அவர் புகழ்பார் உள்ளாமல் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. தமிழ் மொழி உள்ளவரையும் பாரதியின் புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க தமிழ், வளர்க பாரதியின் புகழ் என்று நான் என் உரையை நினைத்துக் கொள்கிறேன். நன்றி. சொல்லுவேன். அவனுக்கு பாரதியாரும் தெரியாது, திருவள்ளுவரும் தெரியாது.